ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வீடியோ, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ மொபைல்லையே ரெக்கார்ட் பண்ணி மொபைல்லையே எடிட் பண்ணியிருக்கோம் VN ஆப் மூலமாக. இது எப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எடிட்டிங் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக மொபைலில் எடிட் பண்ணி காமிச்சே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஷார்ட்ஸையும் குட்டி குட்டி கிளிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து வச்ச அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இந்த VN ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ளஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேலரியில் எல்லா சேவ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து VN ஆப்குள்ளே லோட் ஆயிரும் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொரு போர்ஷனையும் நம்ம ட்ரிம் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அதை அதுக்கப்புறம் ஸ்பீட் ரேம்ப் பண்ணணும். ஒரு குட்டி குட்டி கிளிப்பையும் எந்த இடத்துல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணணும், எங்கே ஸ்லோமோ காமிக்கணும், எங்கே ஃபாஸ்ட் மூவ் காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குட்டி குட்டி கிளிப்லையும் இண்டிவிஜுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இது கொஞ்சம் ப்ராசஸ் டைம் டிலே ஆகும். ஏன்னா பொறுமையாக எந்த இடத்துல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு ப்ரெசன்ஸை கொடுக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ ஸ்பீட் ரேம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ட்ரிம் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த கட் பண்ணுற போர்ஷன் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணால் ஒரு எல்லோ கலர் ஐக்கான் வரும், அதுக்கு மேலே சில ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம்மும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் அதுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போது எல்லாத்தையும் ஸ்பீட் ரேம்ப் பண்ணி ட்ரிம் பண்ணி முடித்தாச்சு. இப்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி ப்ளே ஆகுதுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா. இப்போது இந்த ஒவ்வொரு கிளிப்புக்கு முன்னாடியும் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறையா ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எந்த இடத்துல எந்த ட்ரான்சிஷன் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒவ்வொன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒவ்வொரு கிளிப்புக்கு நடுவுலையும் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸை பார்த்து ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸோட இந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போது ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸையும் நான் இங்கே ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் டிக் மார்க் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த பப்பாயா அந்த ஃப்ரூட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பப்பாயா ஃப்ரூட்டுக்கு மேலே பப்பாயா அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணிடுறேன். ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு மோஷன் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டும் கொடுத்து அதையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைல் அண்டு ஃபாண்ட்டோட கலர்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும். நமக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த லெட்டர் எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு இதில் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அது வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அது டிஸ்ப்ளே பண்ணால் போதும் மாதிரி அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த பப்பாயா நான் ஷோ பண்ணுற டைம் வரைக்குமே எனக்கு அந்த பப்பாயாங்கிற அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக எனக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பப்பாயா எது வரைக்கும் காமிச்சிருக்கேனோ அது வரைக்கும் அந்த லெட்டரை இழுத்து கொண்டு வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் அதுக்கு ஒரு லெட்டரை டைப் பண்ணிவிட்டு மோஷன் அதுக்குள்ளே போகிறோம் இல்லையா. ஸோ அதில் போயிட்டு ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்டை கொடுத்து அதையும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்து எங்கே வரைக்கும் நான் அந்த வாட்டர் மெலனுங்கிறது ஷோ பண்ணுறேனோ அது வரைக்கும் அதை இழுத்து வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் போகிறோம். ஃபில்டர் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். சேச்சுரேஷன், பிரைட்னஸ், அப்புறம் இந்த டிண்ட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே நிறைய அவைலபிளாக இருக்கும். இதை நம்ம எந்த டோனுக்கு நம்ம வைக்கணுங்கிற ஆசைப்படுறோமோ அந்த டோனுக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளிப்புக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல்னு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கிளிப்புக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு
கிளிப்பை இம்போர்ட் பண்ணுறோம். கிளிப்பை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறோம். ஸ்பீட் ரேம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரிம்மிங்கில் தான் நம்ம முடிச்சிடுறோம். ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறோம். ஃபாண்ட்டுக்கு கலரிங் மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மோஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கும் மோஷன் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுது. நமக்கு இதுலேயே வந்து ஆடியோவும் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அந்த சிம்பிள் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஆடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஷார்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணுறது தான். ஸோ ஷார்ட்ஸுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சாங்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஆடியோ ட்ராக் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் ப்ளேனாக ஒரு வீடியோ மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே நமக்கு ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்த உடனேயுமே நமக்கு இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால எனக்கு குயிக்காக முடிஞ்ச மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி முடிஞ்ச உடனேயுமே இந்த வீடியோ ரெடி ஆகிடும். ரெடி ஆனதும் இந்த வீடியோ உங்களுக்கு கேமரா ரோல் அதாவது கேலரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம ப்ரோ லெவல் வீடியோ வந்து நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். குயிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் VNங்கிற ஆப் வந்து ப்ரோ லெவல் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேமரா பற்றி நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட இந்த டிஜிட்டல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.